வர்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி வர்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்குது. சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. அதை முன்னிட்டு நம்மளுடைய திருவடி தரிசனம் யாத்திரா ஒரு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புதுமையான அற்புதமான கோயில்களை வச்சு ஒரு யாத்திரை பிளான் பண்ணியிருக்கோம். அந்த யாத்திரையோட பேர் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம நவகிரகங்கள் யாத்திரை. ஜென்ரலா இப்ப நவகிரகங்கள் சொல்லிட்டு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் 9 கோயில் போவோம். பட் இது அந்த கோயில்கள் கிடையாது. இது சூக்ஷ்ம நவகிரகங்கள். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஏட்டு சுவடிகள், பழைய நாடு சுவடிகள்ல உள்ள நவகிரக கோயில்கள் இந்த 9 கோயில்கள். அதுல திருநாரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய 2 மனைவி 2 மகன்களோட தனி குடிமரத்தோட இருக்காரு. அந்த இடத்துல இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு அவரை நம்ம வழிபடுறோம். அதுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் மற்ற 8 நவகிரகங்களுடைய புதுமையான கோயில்கள்ல இருக்கிற அந்த சூக்ஷ்மமான நவகிரகங்களை நம்ம மற்ற நாட்கள்ல தரிசனம் பண்றோம். இது இல்லாம வேதகால கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற 8 திசைகளுக்கு அதிபதியான அஷ்டதிக் பாலர்கள் அவங்க பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்களை நம்ம வழிபட போறோம். இதன் மூலம் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி மூலமாக சனீஸ்வர பகவானுடைய அருளை நம்ம பெறுகிறோம். அது இல்லாம சூக்ஷ்ம நவகிரக ஸ்தலங்கள் மற்ற 8 கிரகங்களுடைய இந்த ஸ்தலங்களை தரிசிப்பதன் மூலம் நம்மளுடைய எல்லா விதமான தோஷ நீக்கம் எல்லாமே பெற்று நவகிரகங்களுடைய அருளை பெறுறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 8 திசைகளுக்கு அதிபதியான இந்த அஷ்டதிக் பாலர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களை சிவபெருமானை தரிசிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாஸ்து தோஷங்கள், மனை தோஷங்கள், வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் நீக்கம் எல்லாமே நம்ம பெறோம். சோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கவங்க மார்ச் 28ஆம் தேதி காலையில நம்ம சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து 2 டீமா கிளம்புறோம். அதுக்கப்புறம் எல்லாமே கும்பகோணம்ல அசம்பிள் ஆகி இந்த 3 நாட்கள் 28, 29, 30 மார்ச் மாதம் இந்த மாதத்துல இந்த 3 நாட்கள் நம்ம இந்த சூக்ஷ்மமான ஏட்டுச்சுவடியில் உள்ள 9 நவகிரக ஸ்தலங்களையும் அஷ்டதிக் பாலர் வழிபட்ட 8 ஸ்தலங்களையும் நம்ம தரிசிக்கிறோம். இதன் மூலம் நல்ல எல்லா வளமும் செல்வமும் மனநலமும் உடல் நலமும் தோஷ நீக்கமும் பெற்று அனைவரும் சிறப்படையுமாறு உங்களை திருவடி தரிசனம் யாத்திரை சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.